நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் 2026ஆம் வருடத்தின் பரபவ ஆண்டின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதம் அப்படின்னாலே பிள்ளையார் மாதம். எல்லா ஊர்களிலுமே உள்ளூரில் மாரியம்மன் கோவில், பிள்ளையார் கோவில், காவல் தெய்வங்கள் அதாவது மினியப்பன், ஐயனார், பெரியாண்டவர் இப்படி எல்லா ஊர்லையுமே உள்ளூர்லேயே நாம் சாமி கும்பிடுவதற்கு வழிபடுவதற்கு கோவில்கள் நிறையா இருக்குது. ஆனால் உள்ளூரை விட்டுட்டு நாம் பஸ் ஏறி போய் வெளியூரில் போய் சாமி கும்பிட்றோம், பரிகாரம் பண்ணுறோம், உண்டியில் பணங்காசு போடுறோம். இந்த ஆவணி மாதம் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி, காலையில் இருந்தாலும் சரி சாயந்தரமாக இருந்தாலும் சரி பிள்ளையாருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி கற்பூரம், பத்தி, வாழைப்பழம், தேங்காய் பிள்ளையாருக்கு உடைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை வழிபடுங்க. பார்த்தீங்கன்னா திருமண தோஷமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். உள்ளூரை விட்டுட்டு வெளியூரில் போய் இந்த மாதம் சாமி கும்பிடுவது வழிபடுவது நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது உள்ளூரில் ஒருத்தருக்கு நல்ல மதிப்பு மரியாதை பார்த்தீங்கன்னா உள்ளூரில் பழக்க வழக்கம் நன்றாக இருந்தால் தான். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தால் தான் ஊர் உலகமே சென்றாலும் ஒற்றுமையாக வாழ முடியும். உள்ளூரில் பழக்க வழக்கம் சரியில்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழ முடியாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். பராபவ ஆண்டின் 5வது மாதம், அதாவது சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா 31 நாட்களை கொண்டது. சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியிலிருந்து அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி வரை 31 நாட்களை கடப்பார். இந்த ஆவணி மாதம் புதனும் சுக்கிரனும் வெவ்வேறு வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுவாங்க. புதன் கன்னி ராசிக்கும், சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கும் இந்த மாதம் புதன் சுக்கிரன் பெயர்ச்சி மட்டும்தான் இருக்கிறது. ஆவணி மாத பொது பலன் மேசம் ராசி அன்பர்களுக்கு காணலாம். மேசம் ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் 7வது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 7வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் சுகம், நோய் நொடி அகலும். பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, பசித்த வேலைக்கு நல்ல சாப்பாடு. 7ஆம் வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது உடல்ல இருந்து நோய் நொடி அகலும். பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதம் வாங்கி வைப்பீங்க. நல்ல சௌக்கியம் உண்டு, செல்வாக்கு உண்டு, நல்ல மகிழ்ச்சி உண்டு. பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வரும். ஒரு 2.25 நாட்கள் மாத ஆரம்பத்திலே சந்திராஷ்டம நாளாக வரும். இப்போ இந்த சந்திராஷ்டம நாளில் வண்டி வாகன போக்குவரத்து பயணங்களில் கவனமாக சென்று கவனமாக வரணும். யாருக்கும் பஞ்சாயத்து பேசக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையபம் போடக்கூடாது. மேசம் ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதம் மிகச்சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். 3வது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே கோச்சாரத்தில் செவ்வாய் வருவது, தன்னுடைய ராசிநாதன் செல்வது மேச ராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த 2026ஆம் வருடத்தில் இந்த பரபவ ஆண்டில்
உங்களுக்கு வந்து சிறப்பான மாதம் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் தான். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் முயற்சித்த காரியங்கள் உடனே வெற்றியாகும். மேஷம் ராசி என்பர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும், எந்த காரியத்துக்கு முயற்சி செஞ்சாலும் உடனே இந்த மாதம் வந்து வெற்றியாகும். 3வது வீட்டிலே செவ்வாய் வந்து மிக பலமாக செல்கிறார். அப்போ வந்து உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், அரசு உதவிகள் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். 3வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது மேச ராசி என்பர்கள் புதிய புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவீங்க. புதுசாக வீடு கட்டலாம். விவசாய நிலம் சொத்துக்களை வந்து நீங்கள் வந்து பராமரிக்கலாம். முட்டுவலி செலவு பண்ணலாம். 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு செவ்வாய் பக்கபலமாக இருக்கிறார். அப்போ வந்து உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆவணி மாதம் 1ஆம் தேதி மேசம் ராசிக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி மாதம் 15 வரை 6வது வீட்டிலே நீச்ச நிலையில் செல்கிறார். ராசி அதிபதியும் சனி பகவானும் சுக்கிரனை பாரிசுகிறார்கள். வாக்குஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பல்வலி, முகத்தில் காயங்கள் ஏற்படலாம். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் சிலர் வந்து தடுமாறலாம். 2, 7ஆம் அதிபதி 6வது வீட்டிலே நீச்சமாக செல்லும்போது மேசம் ராசி என்பர்கள் மற்றவர்களுக்காக ஆவணி மாதம் 15 வரை பஞ்சாயத்து பேசாதீங்க. ஆவணி மாதம் 15ஆம் தேதி 7வது வீட்டிற்கு களத்திரஸ்தானத்திற்கு களத்திராதிபதி ஆட்சி பெறுகிறார். ஒரு அற்புதமான அமைப்பு. கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், கூட்டாளிகளுடன், நண்பர்களுடன், உறவினர்களுடன் கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபம் வரும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். இந்த ஆவணி மாதம் பிற்பாதி. மேசராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணைக்கு அவங்க வந்து ஆசைப்பட்டு கேட்டதை, இஷ்டப்பட்டு கேட்டதை நீங்கள் வந்து சந்தோஷமாக வாங்கி கொடுப்பீங்க. பணம் காசு தாராளமாக புரளும். ஆவணி மாதம் 3ஆம் அதிபதி 1ஆம் தேதியே 5வது வீட்டிற்கு செல்கிறார். 5வது வீட்டில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி மாதம் முழுவதும் சூரிய பகவான் 5வது வீட்டிலே செல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் கூட்டணி. 6ஆம் அதிபதி 5வது வீட்டிலே ஆவணி மாதம் 17 வரை செல்லும்போது உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கண்காணிக்க வேண்டும். குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். குழந்தைங்க வந்து நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. படிக்காமல் வந்து ஏமாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைங்க வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா அரசு உதவிகள், அரசு மூலம் இதை சர்டிஃபிகேட் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அரசு மூலம் அவங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும். சூரியன் புதன் 5வது வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு கண் எரிச்சல், தலைவலி இந்த மாதிரி அடிக்கடி வருவதற்கு வாய்ப்புண்டு. குழந்தைங்க உடல் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளும் மேசராசி என்பர்கள் கண்காணிக்க வேண்டும். ஆவணி மாதம் 17ஆம் தேதி 6வது வீட்டில் தன்னுடைய சொந்த ராசியில் கன்னி ராசியில் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுவார். மேசராசிக்கு 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறும்போது எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம், 6ஆம் இடம் சார்ந்த நன்மைகள். இதை கடன் இருந்தால் கடனை கட்டிடலாம். மேசம் ராசி என்பதற்கு புதன் வந்து நல்ல முன்னேற்றத்தை தரார். 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். 7 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சனி வக்கரகதியில் இருக்கும்போது இந்த விரயச் செலவு, தண்டச் செலவு, அனாமத்து செலவு, உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், முட்டி மூட்டி எலும்பு, கை கால் எலும்பு வலி வேதனைலாம்
மேசராசி என்பளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருக்காது. கடகம் ராசியில் குரு பகவான் கிழக்கே உதயமாகி சஞ்சாரம் செய்கிறார். அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். அப்போ சொந்தக்காரர்களிடம், வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தாலே மேசராசிக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, இந்த 2026ஆம் வருடத்தில் மிகவும் சிறப்பான மாதமாக இந்த ஆவணி மாதம் மேசம் ராசி என்பளுக்கு இருக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான இந்த ஆவணி மாதம் போல் எனக்கு இந்த வருஷத்தில் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.